நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூரியன் கன்னி ராசிக்கு போகிறதுனால இந்த 4 ராசிக்காரர்களின் பண பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய கிரகங்கள் ராஜா என்று அழைக்கப்படுறாரு. எனவே சூரியன் கிரக மாற்றங்கள் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 அன்று 1:38 மணிக்கு கன்னி ராசியில் சூரியனுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த சூரியனுடைய ராசி மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகுது. ஜோதிட உலகில் சூரியன் ஒருவரின் ஆன்மாவாகவும் உயிர் சக்தியாகவும் மற்றும் ஒருவரின் அடையாளமாகவும் கருதப்படுது. சூரியன் அதிகாரம், நம்பிக்கை, மன உறுதி மற்றும் ஆற்றலை தக்க வைக்கும் உயிர் சக்தியை குறிக்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் வலுவான இடத்தில் இருந்தால் அது அவங்களுக்கு தலைமைத்துவ குணங்கள், லட்சியம், தெளிவு மற்றும் தனித்து நிற்கும் திறனை வழங்குது. கன்னி ராசியில் சூரியனின் பயிற்சி சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுதுங்க. அவங்க எந்தெந்த ராசிக்காரங்க என்று நாம் பார்க்கும்பொழுது, மேசராசி. மேசராசிக்காரர்களின் 5வது வீட்டில் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். தற்போது 6வது வீட்டுக்குள் சூரியன் நுழையும் போது தாங்கள் சொந்த முயற்சியால் முன்னேற்றத்தையும் சாதனையையும் உருவாக்கலாம். 6ஆம் வீடு எதிரிகள், கடன் மற்றும் நோய்களின் வீடு. கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போதே உங்கள் தொழில் வாழ்க்கையில் அதிக ஸ்திரத்தன்மை மற்றும் சலுகைகளை அனுபவிக்கலாம். வியாபாரத்தில் உள்ளவங்க பெரிய வெற்றியை அடைவாங்க. லாபம் குறிப்பிட்ட நிலைக்கு உயரும். பரம்பரை சொத்துக்கள் அல்லது பிற எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. அடுத்தது ரிஷபம். கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. தற்போது சூரியன் 4வது வீட்டிலிருந்து 5வது இடத்துக்கு போகிறதுனால அவங்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. அவங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இப்போது துல்லியமாக செயல்படும். மேலும் வெளிப்படையான தொடர்பு மூலம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் அவங்களின் ஆரோக்கியம் ரொம்ப திருப்தியாக இருக்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசியில் 3வது வீட்டில் அதிபதியான சூரியன் தற்போது 4வது வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். கன்னி ராசியில் நடக்கும் சூரிய பயிற்சியால் அவங்களின் லாபங்கள் அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலைவிட முடியும். மேலும் அவங்க வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். வேலை இல்லாதவங்க தங்கள் திறமைக்கேற்ற வேலையை அடையலாம். இந்த காலகட்டத்தில் அவங்க எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையும் சந்திக்க மாட்டாங்க. மேலும் சேமிப்பின் உதவியால் கடந்த கால உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள முடியும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்க 10வது வீட்டின் அதிபதியான சூரியன் தற்போது 11வது வீட்டுக்கு நுழையிறதுனால அவங்களின் ஆசைகள் நிறைவேறி மகிழ்ச்சியாக உணரலாம். 11ஆம் வீடு லாபம், சமூக வாழ்க்கை மற்றும் உடன் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசியில் சூரிய பயிற்சியின் போது நீங்கள் வணிகத்துக்காக அதிக பயணம் செய்யலாம். இதன் விளைவாக நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் வெற்றிகரமான யுக்திகள் லாபத்தை அதிகரிக்கவா, உங்கள் போட்டித்தன்மையை பராமரிக்கவா, உங்களுடைய நிதி நிலைமை குறித்து நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர முடியும். இது உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் மற்றும் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பை வழங்கும்.